ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்டில் வீடு கட்ட போகிறோம். வீடு கட்டுறதுக்கு உள்ளே போகலாமா? இப்போ வீடு கட்ட தேவையான பொருள் போன எபிசோடையே கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போது வீடு கட்டினா மட்டும் போதும். ஒரு ஆட்ஸை கிராஃப்ட் பண்ணிவிட்டு தேவையான பொருள் எடுத்துகிட்டு வீடு கலெக்ட் பண்ண போகலாம். வீடு ரொம்ப பேசிக்கான ஸ்டார்டர் பேஸ் மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் வேறு பில்ட் பண்ண போகிறேன். எப்படி பில்ட் பண்ண போகிறேன்னு தெரில. இப்போது ஒரு ஷவலையும் கிராஃப்ட் பண்ணி எதுக்குன்னா பவுண்ட்ரி மார்க் பண்ணுறதுக்கு. இப்போ போயிட்டு பவுண்ட்ரி மார்க் பண்ணிடலாம். 32 ஸ்கொயர் தான் இது பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்த கிளிப்பு 50 ஸ்பீடு, அது மட்டுமே 25 நிமிஷம் வந்துச்சு. இப்போ டே 8ல் இருக்கோம். இந்த பில்டு ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசீவ் பண்ணுறேன். இப்போ டே 15ல் இருக்கும். இப்போ தான் இந்த வீட்டையே முடித்தேன். இந்த வீட்டோடைய எக்ஸ்டீரியர் பார்ப்போம். எக்ஸ்டீரியர் இப்படி தான் இருக்கும். நானே ஃபஸ்ட் டைம் பில்ட் பண்ணுறதுனால என்னென்ன பண்ணிட்டேன். பொட்டி மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டு உள்ளே போனால் உள்ளே எந்த விதமான இன்டீரியர் டிசைனும் இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பண்ணுறேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இங்கே எப்படி பண்ணிலாம் வந்ததுன்னு எனக்கு இப்போ சுத்தமாக புரியல. எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம இன்டீரியர் டிசைன் பில்ட் பண்ணிட்டோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஆடான்ஸ் போட்டிருக்கோம், அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் வேஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ட்ராவலுக்கு யூஸ் ஆகும். இப்போது வீட்டில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்டீரியர் ஆஃப் ஹவுஸ். பேஸ் எதுவும் இல்லை, மேலே தான் எல்லாம் இருக்குது. இதுதான் நான் டே 21 வரைக்கும் பண்ணது. இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணுற இடம். பெஸ்ட் எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். இதுதான் பெட்ரூம் ரூம்பு. இந்த பெட்டில் படுத்துக்கலாம். இங்கே இருக்கிற பொருள்லாம் ரொம்ப ரேரு. பாருங்கள், இதுதான் இன்ஸ்டால்மெண்ட் பண்ணுற இடம். இதுதான் சேஃப் லாக்கர். ஃபுல்லாக எம்டி செஸ்லாம் இருக்கும். இதுதான் ஃபிஷிங் பண்ணுற இடம். மீன் பிடிச்சிக்கலாம் இந்த இடத்துல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீனை பிடிச்சி வறுத்து சாப்பிட போகிறோம். மீனை பிடிக்கலாம். இந்த மீன் பிடிக்கிற கேப்பில் நான் ஃபஸ்ட்டு மீனை பிடிப்பேனா பிடிக்க மாட்டேனான்ட்டு கமெண்ட் சொல்லியிருக்கேன். இப்போ மீனை பிடிச்சோம், மீன் வந்துச்சு. மீனை போய் வறுத்துக்கலாம். ஒரு மீன் போய் ஒரு கோல் அணையெல்லாம் வேஸ்ட் பண்ணேன். ஒரு மீன் வந்துச்சு. இப்போ வறுத்துட்டோம். வறுத்த
செஸ்ட் பிளேட்டில் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்குவோம். இதுவும் வேணாம், நகரில் போய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கிராஸ் பிளாக் போட்டு போட்டேன். பார்த்தேன் கோழி எல்லாம் பானை கூட வரலாம். அப்படியே அடிச்சுன்னு சண்டை போட்டுருந்தாங்க. நானும் பார்த்தா 2 கிரீப்பர் முன்னாடியே துரத்தி நின்றுருக்கு. நான் அதை கவனிக்கவே இல்லை. அப்புறம் இந்த ஸ்கெலிட்டன் அடித்தேன், லாக் பண்ணி அடித்தேன். இப்போ நைட் ஆயிடுச்சு, 10 தூங்கிடலாம். இப்போ டே 22ல் இருக்கோம். அடுத்த எபிசோடில் என்ன பில்ட் பண்ணலான்ட்டு சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் ஒரு ஸ்பானர், மாஸ்டர் ஸ்பானர் கட்டிக்கலாம். ஸ்பானர்னா அது அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கட்ஸ் தமிழ் கேமிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.